தமிழகத்தில் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட புதிய 13 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக விரிவாக்கம். அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் கேவியட் மனு தாக்கல். சிறப்பு விசாரணை குழுவிற்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடரும் என கூறப்படும் நிலையில் மனு. புத்தாண்டு தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் அம்மன் கோயில்களில் மக்கள் வழிபாடு. சிறப்பு பூஜையில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். புத்தாண்டை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு பூஜை. லட்சக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. புத்தாண்டை கொண்டாட சென்னை மெரினாவில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள். காணும் இடமெங்கும் மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. உதகையில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் அருமையான காலநிலையை அனுபவித்ததாக மகிழ்ச்சி. வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு 30,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வருகை. பறவைகளின் அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். புத்தாண்டை கொண்டாடும் விதமாக செஞ்சிக்கோட்டையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பூங்காவில் குடும்பத்துடன் உணவருந்தியும் விளையாடியும் மகிழ்ச்சி. சென்னை மேட்டுக்குப்பம் பகுதியில் புத்தாண்டு கொண்டாடிய தூய்மை பணியாளர்கள். கேக் வெட்டி ஆடல் பாடலுடன் உற்சாக கொண்டாட்டம். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவின் சரையு நதிக்கரையில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. பிரயாக்ராஜ் அருகே திருவேணி சங்கம் பகுதியில் பெண்கள் கங்கா ஆரத்தி எடுத்து வழிபாடு. புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட வெளியே வந்த மக்களால் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். 242 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை மற்றும் தாம்பரம் காவல் ஆணையரகம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் புத்தாண்டு தினத்தில் விபத்தில் சிக்கிய 6 பேர் உயிரிழப்பு. காவல்துறை தகவல். புத்தாண்டு கொண்டாட மெரினா வந்த ஆந்திர கல்லூரி மாணவர்கள் கடலில் குளித்தபோது விபரீதம். ஒருவர் அலையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தேடும் பணி தீவிரம். ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்த கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என அண்ணாமலை கேள்வி. கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,000 கோடி எங்கு செல்கிறது எனவும் சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பிரச்சினைக்கு தொடக்கமே துணைவேந்தர் இல்லாததுதான். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் வெளியே செல்ல முடியவில்லை எனவும் வி.கே. சசிகலா குற்றச்சாட்டு.
இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு வரை உள்ளது எனவும் விளக்கு. நாம் ஆண்ட பரம்பரை என்பதை நம் சமுதாய மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுயசாதி பெருமை பேசிய அமைச்சர் மூர்த்தியால் சர்ச்சை. அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி நாளை பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு பள்ளிக் கல்வித்துறை மறுப்பு. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கோவையில் திமுக அரசுக்கு எதிராக பாஜகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. சென்னை வில்லிவாக்கத்தில் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீச்சு. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை. நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அருண்ராஜ் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். 10 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. நாகை மாவட்டம் சல்லிக்குளம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய மியான்மர் நாட்டு படகு. அந்நியர்களின் ஊடுருவலா என்ற கோணத்தில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் கண்ணூரில் பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் மாணவி உயிரிழப்பு. 15 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் பதவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகிற 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனவரி மாதத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக காணப்படும். நாட்டின் வடகிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மழையின் அளவும் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கால்நடைகளுக்கு வழங்கப்படும் இன்ஸ்லைட் வலி நிவாரணி மருந்தின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு மத்திய அரசு தடை. மாத்திரை உட்கொண்ட கால்நடைகளை சாப்பிடும் பாரு கழுகுகள் உயிரிழக்கும் நிலையில் பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை. புத்தாண்டை கொண்டாட இமாச்சல பிரதேசம் சோலாங் பள்ளத்தாக்கில் குவிந்த மக்கள். பனியில் சறுக்கியும் ஸ்கேட்டிங் செய்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். தாய் மற்றும் 4 சகோதரிகளை கொலை செய்து இளைஞர் கைது. புத்தாண்டு தினத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடந்த பயங்கரம். இரண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு 232 கிலோ போதைப் பொருளுடன் பிடிபட்ட 8 பாகிஸ்தீனியர்கள் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குஜராத் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்த ட்ரக்கால் பரபரப்பு. 10 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் மீண்டும் புஜாராவை சேர்க்க விருப்பம் தெரிவித்த கௌதம் கம்பீர். தேர்வாளர்கள் மறுத்ததால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என ஆதங்கப்பட்டதாக தகவல்.
செல்வராகவன் இயக்கும் 7G ரெயின்போ காலனி 2 படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு. படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தகவல். மிஷ்கின் இயக்கத்தில் உருவாகியுள்ள பிசாசு 2 திரைப்படம் வரும் மார்ச் மாதம் வெளியிடப்படும். படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி நடித்துள்ள டொமினிக் படம் வரும் 23ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு. சங்கர் இயக்கத்தில் ராம்சரண், கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடித்துள்ள கேம் சேஞ்சர் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகும் நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.